நேற்று நம்ம வேட்டையாடினது ஜஸ்ட் ஒரு 600 கிராம்ஸ் தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹாய் கைஸ், வெல்கம் டு டே 17 vlog. இந்த ஜிம் என்ட்ரி ஷாட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இருக்கு இந்த 700 கிராம்ஸ் ஜஸ்ட் வாட்டர் வெயிட் தான், அது ஃபேட் கிடையாது. ஸோ நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ லெட் மீ நவ் எக்ஸ்பிளைன் வாட் ரியலி ஹஸ் ஹேப்பன் டு த பாடி. நீங்கள் 1 கிராம் கார்ப் சாப்பிட்டீங்கன்னா அது இமீடியட்டாக உங்கள் பாடி குளுக்கோஸாக மாற்றும். அந்த குளுக்கோஸ் வந்து உங்கள் பிளட்டில் என்டர் ஆகி சுகர் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். Then as glycogen it will get stored in your liver and muscles. மீதி இருக்க எக்ஸஸ் குளுக்கோஸ் வந்துட்டு உங்கள் பாடியில் ஃப்ளாட்டாக ஸ்டோர் ஆகும். சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா your body converts 1 gram of carbs to 1 gram of glycogen. Each gram of glycogen will store up to 3 to 4 grams of water. ஸோ பேசிக்கலாக இந்த வெயிட் இன்க்ரீஸ் வந்துட்டு கிளைக்கோஜனில் இருக்க வாட்டர் ரிட்டென்ஷன். ஒர்க் அவுட்னு ஒன்று பண்ணும்போது கிளைக்கோஜனை தான் ஃபஸ்ட்டு உங்கள் பாடி ஃபியூலாக யூஸ் பண்ணும். கிளைக்கோஜன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது ஃபேட் பர்னிங் ஸ்டேட்டுக்கே போகும். இப்போ இந்த வாட்டர் ரிட்டென்ஷனை நான் எப்படி என் உடம்புலேருந்து தூக்குறேன், என் கிளைக்கோஜனை எப்படி பர்ன் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்ல வரேன். நான் அவ்வளோ சாப்பிட்டோம் ஏன் எனக்கு ஃபஸ்ட்டு கம்மியாக வெயிட் இருக்குன்னு நான் சொல்கிறேன். நேற்றே நான் சாப்பிட போகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் முந்தானத்து vlog எடுத்து பார்த்தீங்கன்னா நான் கார்பே எடுத்துருக்க மாட்டேன். ஒன்லி ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் சாப்பிட்ருப்பேன். கார்ப் இல்லாதனால என் உடம்புல இருக்க கிளைக்கோஜன் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால நேற்று சாப்பிட்ட சாப்பாடு கொஞ்சம் தான் என்னோட கிளைக்கோஜன் லெவல்ஸை ஏற்றிருக்கு. இன்றைக்கி ஒர்க் அவுட்டும் கிளைக்கோஜனை ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உடம்புலே பிக்கஸ்ட் 2 மசில்ஸ் தான் இன்றைக்கி போடலான்னு இருக்கேன். ஒன்று லெக்ஸ், இன்னொன்று பேக். 2 பிக்கஸ்ட் மசிலை ஒர்க் அவுட் பண்ணுறதுனால ஐ வில் பி பர்னிங் மோர் கிளைக்கோஜன். ப்ளஸ் இன்னொன்று நான் என்ன பண்ணேன்னா அந்த புஃபேக்கு அப்புறம் நான் எதுவுமே சாப்பிடல. அதோட நான் வந்துட்டு ஃபாஸ்டிங்க்கு போயிட்டேன். 24 hours ஃபாஸ்டிங் பண்ணேன். அதுக்கு ஒர்க் அவுட்டும் பண்ணேன். அண்ட் இன்றைக்கி ஃபுல்லாக எக் ஒயிட்ஸ் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராக்லி சூப் குடித்தேன். த பேசிக் எய்ம் இஸ் டு